ஸ்டாலின் முதல் ரவுண்டில் பின்தங்கிட்டார். பின்தங்கினதுக்கு பார்த்துட்டு நான் என்ன அமைதியாக இருந்திருக்கேன்னு நான் அப்பயே பதிவு போட்டேன். நீங்கள் செய்த பாவம், அது எது வேங்கவேலு செய்த நீங்கள் பாவம் உங்களை பழிவாங்க போகுதுன்னு போட்டேன். அதே மாதிரி அவர் ஊத்திக்கிருச்சு. ஏன் தோத்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன எந்த விஷயத்தினால தோத்தோங்கிறதே தெரியலன்னு சொல்லிட்டு அந்த கூட்டம்லாம் போட்டு அதான் 31ஆம் கூட்டம் போட்டுருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்றேங்க, அப்பயே படிச்சு சொன்னேன். ஒருத்தன் கூட உங்கள்ட்ட போய் போட்டு காட்டலே. கூட்டணியில் இருந்தாலும் சங்கத்தமிழில் வந்து நம்ம எதிர்த்து பேசுறியா, என்னதான்டா பேசுறேன்னு கேட்டுருந்தா நேரம் நீ ஜெயிச்சிருப்பீங்க. காங்கிரஸ் வெளியில போயிருக்காங்க, IUML வெளியில போயிருக்காங்க. அவங்க மேலையெல்லாம் இல்லாத அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சினே சொல்லலாம். அது ஏன் விசிகா மேல? அது வந்து நாங்க தான் கேம் சேஞ்சர். எங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அப்ப அந்த ஓட்டு வங்கி போச்சு. இனிமே ஜென்மத்தை நம்ம வர முடியாதுன்னு அவங்க கணிச்சிட்டாங்க. நீங்க இப்போ ஃபீல் பண்றீங்களா? அப்பவுமே விஜய் அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்களோட கூட்டணியை விரும்பினார். ஃபீல் பண்ணல, எங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் போயிருந்தோம்னா எங்களுக்கு 40-50 சீட்டு கொடுத்துருப்பாங்க, எல்லாரும் ஜெயிச்சிருப்பாங்க. எங்கள் தலைவர் துணை முதல்வர் ஆகியிருப்பார். இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் கூட திருமாவளவன் அவர்கள் அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய் அவர்கள் வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளை அப்படிலாம் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்பிக்கை வந்துருச்சா அவங்களுக்கு? எப்போ ராகுல் காந்தி கையையும் எழுச்சி தமிழ் கையும் தூக்கி பிடித்தாரோ அப்போ இவர் தான் உண்மையான ஜனநாயகவாதி நான் கண்டுபிடிச்சிட்டேன். சட்டம் ஒழுங்கு தான் பெரிய அளவில் இப்போவும் விமர்சனத்துக்குள்ளாகுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. திமுக காலத்தில் இருந்த கூட நல்லா தான் இருக்குது. ரைட்டா? இவங்க சும்மா இப்போ வந்து அப்படியே இந்த பெண் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அவங்களுக்கு அதே வேலை தான். ஏற்கனவே பெண் அமைப்பு மருமகன் தான் காலி பண்ணது மாமனாரைய. பாவம் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காரா. அவங்க மனைவி இருக்காங்கல்ல, அவங்க நல்ல அம்மா. இவங்க போயிருக்கிறாங்க பெண் அமைப்பு. அவங்க குண்டாவை சேர்த்து எடுத்து மட்டில் போட்டு விரட்டி விட்டுருச்சா. உண்மைங்க. விஜய் தான் வந்து இனிமே வந்து ஃபியூச்சரா இருக்க போறாரு அப்படிங்கும் போது அப்போ இனிமே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக தொடர்வார் விஜய் அவர்கள்னு சொல்றாங்க. எதிராளிகள் தமிழ்நாட்டில் இல்லைங்க. நீ தமிழ்நாடு நீ சொன்ன உண்மை. 15 வருஷத்துக்கு அசைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, யாருமே இல்லை. இப்போ விசிகேவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எலெக்ஷன் டைம்லலாம் வந்து உங்கள் மேலே வந்த விமர்சனம் அப்படிங்கும்போது வேங்கை வயல் அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக வந்து ஓட்டு போடுறதையே வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த அங்கே நடந்த இஷ்யூவுக்கு திமுக வந்து அங்கே போயிட்டு அது பார்த்து ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் அது ஓகே தான். ஆனால் விசிகா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முன்னாடி நிற்கக்கூடிய அந்த கொள்கை வாய்ந்த ஒரு கட்சி, அவங்க ஏன் வந்து பெரிய அளவில் இதை வந்து முன்னெடுத்து திமுகவுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனம் இருந்தது. விமர்சனம் இல்லை, நீங்கள் தப்பாக கேள்வி கேட்குறீங்க. பெரிய அளவில் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுவே தப்பு. எங்கள் தலைவருடைய தலைமையில் அங்கேயே பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோமுங்க. பலாயிரம் பேரை திரட்டி இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணமுங்க. அவங்களுக்கு காது கேட்கல. அதான பிரச்சனை. வேங்கவேலு பிரச்சனை இல்லை. ஏன் அன்னையிலேருந்து எனக்கு திமுக மேலே கோபமானது. எனக்கு உண்மையாக அந்த விஷயம் பூரா எனக்கு தான் தெரியும். என்னதான் தலைவர் இங்கே அனுப்பியிருந்தார். அதில் ஆக்சுவலாகவே அந்த 3 தம்பிகளையும் தனியாக கூட விசாரிச்சாச்சு. நான் போட்டால் கூட உங்களுக்கு தர்றேன். நான் விசாரிக்கிற சிஸ்டமே வேறு மாதிரி செஞ்சுருப்பேன். இது வரைக்கும் வெளியிடலை. இப்போ நீ போக அனுப்பிற இவரை சேர்ந்து போடுங்க. அந்த 3 தம்பிகளையும் போய் நான் சந்திச்சு, தம்பிகளா உண்மையிலே செஞ்சுருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லிடுங்க, அதுக்கு என்னவோ நம்ம அதை செய்வோம் அப்படின்போது அந்த 3 பேர், ஒருத்தர் போலீஸு, அந்த 2 பேர் நல்லா படித்த பயலுங்க. அங்கே வந்து எல்லாருமே யார், சுரேந்தர், இன்னொரு தம்பி இருக்கிறாப்புல சுந்தரேசன், இன்னொரு பையன் இருக்கிறாப்புல, படித்த இளைஞர்கள். அவர் முரளிராஜா. அண்ணே சத்தியமாக செய்யலண்ணே, தாய் மேலே சத்தியமாக செய்யலை. அந்த இதை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒரு படித்தவங்கனால மேலே கண்டுபிடிச்சி சொன்னோம்னே. இந்த சொன்ன ஒரே குற்றத்துக்காக யார் குற்றவாளின்னு கூட நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் அந்த திமுக அரசாங்கம் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு எங்கள் மேலே இது பண்ணிட்டாங்க. என்னடா காரணம்னா, அந்த சுற்று வட்டாரத்தில் அவங்க ஓட்டு அதிகமாக, இந்த ஓட்டு போயிருன்ற ஒரே காரணத்துக்காக செய்யாத குற்றத்திற்கு சுமத்தப்பட்டீர்கள். அதை நான் அப்பயே நான் பதிவு போட்டேன். நீ என்ன எடுத்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் பாருங்கள். ஸ்டாலின் முதல் ரவுண்டில் பின்தங்கிட்டார். பின்தங்கினதுக்கு பார்த்துட்டு நான் என்ன அமைதியாக இருந்திருக்கேன்னு நான் அப்பயே பதிவு போட்டேன். நீங்கள் செய்த பாவம், அது எது வேங்கவேலு செய்த நீங்கள் பாவம் உங்களை பழிவாங்க போகுதுன்னு போட்டேன். அதே மாதிரி அவர் ஊற்றிக்கிருச்சு. ஒருவேளை நான் போட்டிருந்ததுக்கு அவர் ஏன் ஜெயிச்சிருந்து ஆட்சியில் பிடிச்சிருந்தேன்னா முதல்ல என்னதே கட்சியை இப்படி தூக்கியிருப்பாங்க தலைவர்கிட்ட சொல்லி. எனக்கு தலைவர் செய்ய மாட்டார். ஆனால் நான் ஏன் போட்டேன், நான் நீதியின் பக்கம் நின்றேன். இப்போ கூட முரளிராஜாவுக்கு வேலையை திருப்பி வழங்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் அப்போ சொல்லியிருக்கிறோம். டிவி கேட்ட அதே மாதிரி வேலையை தூக்கி விட்டாங்க இந்த பையங்களை. அந்த 2 பயல்களையும் மதிக்க மாட்டாங்களாம். 3 பேர் அந்த பக்கத்து ஊரில் எல்லாம் வேலையும் கொடுக்க மாட்டாங்களாம். அதெல்லாம் இப்போ சொல்லியிருக்க, நிச்சயம் அவர்கள் செய்வார்கள். இது மட்டும் வேங்கவேல் மட்டும் இல்லைங்க, மேல்பாதியில் போலீஸில் ஆர்டர் இருக்குது. நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்துருச்சு, இவர்களை எல்லாம் கூட்டிகிட்டு போங்கன்னு போலீஸில். ஆனால் உள்ளே கூட்டி போலையே. அங்கெல்லாம் அவங்க போனால் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க, இந்த திமுக காரங்களை கேட்குறேன், இன்றைக்கி பெரிய அந்த ராஜாவே கேட்குறேன். அந்த வேங்கவேல் பிரச்சனை நடக்கும்போது இந்த கட்சிக்காரங்க நம்ம நாட்டில் இப்படி நடந்து போச்சுரா, மாண்புத்திற்கு ஒரு எதிரான செயல்னு இந்த முதல்வர் அங்கே போகணுமா போயிடக்கூடாதா? நீ நீதி இதெல்லாம் வழங்க அப்புறம் வச்சுக்க. ஓ நாட்டில் உனக்கு கீழே நடந்துருச்சு. நான் வெளிநாட்டுக்காரன், நான் வெளிநாட்டுலேருந்து பார்வை எப்படி பார்ப்பாங்க?
உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் உங்கள் அண்டரில் வந்து ஒரு இடத்துல இப்படி நடந்து போச்சு. அப்போ அந்த முதல்வர் அங்கே போகணுமா போலையா? இப்போ போய் கூட ஸ்டில் திமுகவுக்கு வந்து ஏன் தோத்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன எந்த விஷயத்தினால தோத்தோங்கிறதே தெரியலன்னு சொல்லிட்டு அந்த கூட்டம்லாம் போட்டு அதான் 31ஆம் தேதி கூட்டம் போட்டுருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, அப்பயே படித்து சொன்னேன். ஒருத்தன் கூட உங்கள்கிட்ட போய் போட்டு காட்டலே, கூட்டணியில் இருந்தாலும் சங்கத்தமிழில் வந்து நம்ம எதிர்த்து பேசுகிறேன், என்னதான்டா பேசுகிறேன்னு கேட்டுருந்தா நேரம் நீ ஜெயிச்சிருப்பீங்க. நான் மீண்டும் சொல்கிறேங்க, ஓரளவுக்கு இவர் தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் நல்லதே செஞ்சார், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை, சும்மா நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் தலித்துக்கு விரோதமாக செயல்பட்டார். அதனால தான் இவர்கள் தோத்தார்கள். இன்னமும் சொல்ல போனால் எனக்கு கேஸ் ஸ்டடியே பண்ணிட்டான். இவருடைய குளத்தூர் தொகுதி இருக்குல்ல, அங்கே 62,000 வந்து தலித் ஓட்டு இருக்குது. தலித்னா வெறும் பறையர் மட்டுமல்ல, பறையர், பல்லர், அருந்ததி மக்கள், இன்னமும் சொல்ல போனால் வந்தேரிகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தெலுங்குலேருந்து வந்து அவங்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்து இருக்கிற 62,000 ஓட்டு. இவங்களுக்கு பூரா ஏன் அங்கே போய் நிற்கிறாங்கன்னா, இந்த சமூகம் வந்து நம்ம சொன்னால் ஓட்டை போட்டுரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாவம் கண் இருந்தும் பார்க்காத சமூகம், காது இருந்தும் கேட்காத கூடுற சமூகம், ஓட்டை குத்திடுவாங்க, ஆளுக்கு ஒரு 5,000 ரூபா அடிச்சு விட்டா போதும்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் ரொம்ப தெளிவாக 5,000 ரூபா நோட்டை வாங்கிக்கிட்டு, ஏன்டா எங்கள் வேங்கவேல் மக்கள் வந்து இப்போ நீ பண்ணையா போடுறோம் ஓட்டு அப்படின்ட்டு, அதே மாதிரி ஒருத்தர் புல்லட் ஓட்டின ஞாபகம் இருக்கா, நல்லா புல்லட் வாங்கி ஓட்டினதுக்காக சிவகங்கை சைடில் கையை வெட்டினாங்க. அந்த கேஸுக்கு யாருமே அரசாங்கம் போய் எதுவுமே பெருசாக செய்யலை. நாங்கள் தான் போராடி, நான் ஸ்பாட்டுக்கே போனேன், எங்கள் தலைவர் அனுப்பிவிட்டு ஸ்பாட்டில் போய் எங்கள் மருத்துவமனைக்கே போய் அவனுக்கு என்னன்றதை நம்ம செஞ்சோம். ஆனால் இது எல்லாம் சேர்ந்து தான் இப்போ அவங்கள பழி வாங்கிருச்சு. ஆக மொத்தம் வந்து தலித்துடைய விரோத ஆட்சி அது நடந்ததால் தான் இவர்கள் தோற்றார்கள். நாங்கள் அந்த பாவையோட போய் சேர்ந்ததால 8 சீட்டு, நாங்கள் 4 சீட்டு ஜெயிச்சோம்ல, ஏன் 2 சீட்டு ஆச்சு? எங்களுக்கும் குத்தி விட்டாங்க. அது என்ன ரீசன்? விஜய் அலையால தான் அதுல தோத்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களை வந்து நீங்கள் எப்படி அந்த பாவையோட சேர்ந்து திடுறீங்க, அவங்க தான் விரோதியாக இருக்கிறாங்களே தலித்து மக்களுக்கு, நீங்கள் ஏன் போய் சேர்ந்தேன்னு எங்களையும் சேர்த்து காலி பண்ணிட்டாங்க. ஆதவ அர்ஜுன் அவர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை திமுக முன்வைக்குது. அது இன்னொன்று என்னன்னா, திருமாவளவன் அவர்களே குறிப்பிட்டிருந்தாங்க, காங்கிரஸ் வெளியில போயிருக்காங்க, IUML வெளியில போயிருக்காங்க, அவங்க மேலையெல்லாம் இல்லாத அந்த ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சின்னே சொல்லலாம். அது ஏன் விசிகா மேல? அது வந்து நாங்கள் தான் கேம் சேஞ்சர். அவங்க பாவம் காங்கிரஸ் வந்து அவங்க வந்து ஜெயிச்சது காரணம் யாருன்னா பல காரணங்கள் இருக்குது. நாங்கள் வந்து எங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. அப்போ அந்த ஓட்டு வங்கி போச்சு, இனிமேல் ஜென்மத்தில் நம்ம வர முடியாதுன்னு அவங்க கணிச்சிட்டாங்க. அதுதான் இப்போ இவ்வளோ பதட்டம். ஓட்டு வங்கி விஜய் அவர்களுக்கு தான் போயிருக்கு. நாங்கள் இப்போ போயிருக்கிறனால எங்களுக்கு கிடைச்ச ஓட்டு எங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க. நல்லா கேட்டுக்க, நாங்கள் எல்லாத்தையும் கேஸ் ஸ்டடி பண்ணதில்ல. ஏங்க 33,000 ஓட்டு எப்படி நான் ஜெயிக்க முடியும்? எங்கள் காட்டும் மன்னார் கோயிலில் ஒரு தாத்தா புதுசாக சேத்தம் காங்கிரஸ்காரு ஜோதிமணி ஜெயிச்சிட்டாரு. 33,000 ஓட்டு சாதாரண விஷயம் இல்லை. அப்போ 33,000 ஓட்டில் அவர் ஜெயிக்கிறாருன்னா எங்கள் ஓட்டு வங்கி அப்படியே இருக்குது. எல்லா இடத்துலையுமே நாங்கள் ஏறக்குறைய தோற்ற இடங்களில் 2வது வெறும் 700, 300, 3000 அப்படி ஓட்டு வங்கியில் நாங்கள் தோற்றுருக்குறோம். ஜெயிச்சது கூட இப்போ வன்னியர் ஜெயிச்சது கூட ஒரு 800 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறாரு. ரைட்டா? இப்போ இதெல்லாம் எது தீர்மானிச்சு அப்படின்னு பார்த்தா, தலித்து ஓட்டு நேரடியாக வந்து திமுக மேலே இருக்கிற கோபத்தில் நேராக போய் குத்திட்டாங்க விஜய். அதான் இங்கே இருக்கிற காரணம். பாருங்கள், படித்த இளைஞர்கள் எங்கே அதிகமாக இருக்கிறார்களோ தலித் இளைஞர்கள் அங்கே பூரா வெற்றி பெற்றிருப்பாங்க. இப்போ சென்னை மாதிரி ஏரியா நீங்கள் பாருங்கள், நல்ல வெற்றி. இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா கூட்டணியில் இருக்கும் போதே நீங்கள் திமுகவை வந்து அவங்க செய்கிற செயல்கள் வந்து பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போவுமே விஜய் அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்களோட கூட்டணியை விரும்பினார்? ஃபீல் பண்ணல, எங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் போயிருந்தோம்னா எங்களுக்கு 40-50 சீட்டு கொடுத்துருப்பாங்க, எல்லாரும் ஜெயிச்சிருப்பாங்க, எங்கள் தலைவர் துணை முதல்வர் ஆகியிருப்பார். இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் கூட பாவம், ரொம்ப பாவமாக இருக்குது ஸ்டாலினை பார்த்தா, அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு எங்கள் தலைவரோட நல்ல நடந்தது. எனக்கெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானே தலைவர்கிட்ட பேசினேன். எனக்கே எங்கள் டிவிக்கிலேருந்து பேசினாங்க, உங்கள் தலைவர்கிட்ட பேசினோம்ங்க, அவர் ஒத்து வரலைங்க, நீங்கள் இளைஞரணி எப்படியே பேசி கூட்டியாங்க, இல்லை நீங்களாவது வாங்க. அப்போ வந்து விஜய் அவர்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான்? நம்பிக்கை இல்லாமல் இல்லை, இப்போ தானே அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வேறு எப்படி இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நாங்களாம் உண்மையில் அப்படி தான் நினச்சேன். வேறு ஒன்றும் மாற்று கருத்தில். ஆனால் தலித்து மக்கள் ரொம்ப கோபமாக இருந்து போட்டு தள்ளிட்டாங்க. அதான் உண்மை. சோஃபார் இப்போ விசிகேவோட அந்த 30 ஆண்டு கால கனவுன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த அமைச்சரவையில் இடம், அதாவது அதிகாரத்தில் பங்கு பெறுவது அப்படிங்கிறது. அப்போ வன்னியரசு அவர்களுக்கு அந்த இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது, அப்போது வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் விசிகே? நல்ல சிறப்புங்க. இப்போ வந்து இது வந்து அதிகார பயிர்வு நடந்திருக்கு. இப்போ இனி அதிகார வென்றெடுப்பு நடக்கும். அதிகார பயிர்வு என்பது வேறு, அதிகார வென்றெடுப்பு என்பது வேறு. அதிகார பயிர்வு என்பது அவங்க ஆட்சி அதிகாரத்தில் எங்காலும் ஒருத்தர் அமைச்சர், வருங்காலங்களில் எங்கள் தலைவரே முதல்வர் ஆவார்.
அப்போ நாங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்போம் மற்ற கட்சிகளுக்கு. வேணும் அப்போ திமுக கூட வேணா நான் கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்களும் அப்படி சொல்ல மாட்டோம். அதிகாரத்தில் பங்கா? நாங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இல்லைங்க, நிலமை அப்படி தாங்க இருக்குது. ஒரு பயம் இல்லைங்க, அங்கே எல்லாம் அவன் காலி, எல்லாம் காலி ஆகிட்டு வரேன். சும்மா சாதி வெறியர்கள் மட்டும் தான் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எதுக்காக வந்து விசிகே தனித்தே வந்து போட்டியிடலாங்கிற அந்த முடிவை எடுத்தீங்கல்ல, அந்த அந்த முடிவுக்கு தள்ளுனது எது? இல்லை, அப்படிலாம் நாங்கள் எந்த முடிவு எடுக்கலை, பேசினமே தவிர முடிவுக்கு வரல தனித்து போட்டியிட வேண்டும் என்று. டிஸ்கஸ் நடந்துச்சு உயர்நிலை குழுவில். போட்டியிட வேண்டும் என்று தான் நினச்சிருந்தா போட்டியிருந்தா சூப்பராக இருங்க. அந்த 10 தொகுதியில் எப்படி ஜெயிச்சிருப்போம். மொத்தம் நாங்கள் 230 நாளில் தொகுதி இருந்தாலும் கூட 10 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க முடியும். அதுக்கே நான் எந்த தொகுதி நான் சொன்னேன், நான் அதே மாதிரி இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். இவங்ககிட்ட போய் சேர்ந்தா நாசமாக போச்சு. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, இதெல்லாம் மறைச்ச பேசுறது ஒன்றுமே இல்லை. நான் இப்போ இல்லைங்க, நான் அப்பயே சொல்லியிருப்பேங்க. என் தலைவர் கூப்பிட்டு என்னை வார்னிங் பண்ணார். ஏப்பா ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது இப்படி நீ காலி பண்ணுற மாதிரி ஏப்பா அப்படி பேசுகிற அப்படின்னாரு. நான் உண்மையை பேசுகிறேன்னு நீங்கள். ஆனால் திருமாவளவன் அவர்கள் அப்போது வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய் அவர்கள் வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளை அப்படிலாம் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்பிக்கை வந்துருச்சா அவங்களுக்கு? இதுக்கு வந்து கொஞ்சம் டீப்பாக பயில் சொல்ல, நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதாவது என்னென்னா, இந்த கருத்தை நாங்கள் எங்கே சொல்கிறோம்? திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் இந்த கருத்தை சொன்னோம். திருப்பரங்குன்றத்தில் ஏன் சொல்கிறோம்னா, அந்த காலகட்டத்தில் அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்காக விஜய் அவர்கள் எந்த வகையான வாயை திறக்கவில்லை. இல்லை, விஜய் தான் வாயை திறக்கலைன்னா ஆதவர்ஜுனாவது வாயை திறந்திருக்கு, அவரும் திறக்கலை. அந்த நேரத்தில் கவினுடைய ஆணவ படுகொலை நடக்குது. அப்போ அதுக்கு யாருமே பேசலை. அப்போ எங்களுக்கு ஒரு டவுட் வருது. மார்க்ஸ் என்ன சொல்லுது? எல்லாவற்றையும் சந்தேகி அப்படின்றத கார்ல் மார்க்ஸ் கோட்பாடு. எங்களுக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இவரை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுன்ற அந்த எண்ணத்தில் எங்கள் தலைவர் சொன்னார். ஆனால் தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவருக்கு வந்து பாமக வரணும்னு சொல்ல, பாமக 4 இருக்குது, கூப்பிடலை. ஏன் ஏடிஎம்கேலே இருக்குது, கூப்பிடலை. ஏன் அங்கே இருக்கிற ஒற்றை ஆளாக இருந்தாலும் பிஜேபி இருக்குது, அங்கே போய் சேர்ந்துருந்தால் அவங்க பல பேரை உடச்சி கிடச்சி சேர்த்துருப்பாங்க. அவங்க நல்ல முன் அனுபவம் இருக்குது, கட்சி எப்படி உடைக்கிறேன்னு. யாரும் வேண்டாம், எனக்கு அண்ணன் திருமாதான் வேணும்னு சொன்னாரா சொல்லலையா? அவர் நீங்கள் கையை கோர்த்தாரா கோர்க்கலையா? கம்யூனிஸ்ட் வேணும்னு சொன்னாரா சொல்லலையா? இஸ்லாமிய அமைப்பு வேணும்னு சொன்னாரா சொல்லலையா? காங்கிரஸ் வேணும்னு சொன்னார்ல. அப்போ நாங்கள் நம்பிட்டோம். எப்போ ராகுல் காந்தி கையையும் எழுச்சி தமிழ் கையும் தூக்கி பிடித்தாரோ அப்போ இவர் தான் உண்மையான ஜனநாயகவாதி நான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பேசப்படுதுன்னா, அதாவது இப்போ அமைச்சரவையில் பங்கு பெற்றுட்டீங்க, ஆனாலும் எந்த கூட்டணியில் தொடர்றீங்கன்னு கேட்டால் பதிலே இல்லை அப்படி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? விஜயோடைய அரசவையில் நாங்கள் ஆட்சியில் பங்கு பெற்று இருக்கிறோம். சரிங்களா? அதிவிரைவில் எங்கள் தலைவர் தலைமையில் நாங்கள் மீண்டும் ஒரு உயர்நிலை குழுவை கூட்டுவோம். கூட்டி எங்கள் தலைவரே சொன்னதானே, அதில் கூட்டி நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஏறக்குறைய இதில் என்ன மறைச்சி பேசுகிறதுக்கு, ஏறக்குறைய டிவிக்கு கூட்டணி தான். பட் தலைவரை அறிவிக்கணும் முறைப்படி. அதை நம்ம அறிவிக்கக்கூடாது, முந்திரி கொட்டை மாதிரி, அது தப்பாகி போயிடும். எங்கள் தலைவர் உயர்நிலைக்குழு கூப்பிட்டு, ஏன்னா உயர்நிலைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் மனநிலை தான் நமக்கு தெரியும்ல, நம்ம தான் ஃபோனில் பேசுகிறோம்ல. இப்போ கவின் அவர்களுடைய ஆணவ படுகொலை, அவங்க அந்த இஷ்யூ நடந்தப்போ விஜய் அவர்கள் எதுவும் பேசல. அது மட்டும் அவருடைய செயல் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அவங்க அம்மாவையே வந்து ஒரு வேட்பாளராக நிப்பாட்டி அவங்கள வந்து அதான் அவர் வந்து அதெல்லாம் சிறப்புங்க. இப்போ கூட ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது. இப்போ கூட ஒரு கொஞ்ச நாளுக்கு மேலே இப்போ எவிடன்ஸ் கதிர் அவரிடம் பேசினேன். ஒரு மோசமான ஆணவ படுகொலை நடந்திருக்குது அந்த பக்கம். ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் பேசினா பண்ணுறதுக்காக அவனும் யார், அவனும் வந்து பல்லர் சமூகத்தை சார்ந்த ஒரு தம்பி. இப்போ கொண்டு போட்டாங்களாம். இப்போ எவிடன்ஸ் கதிர் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினார். அவருடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. ஆணவ படுகொலை நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையிலே இவர் நல்ல ஒரு முதல்வராக இருந்தால் யார் பேச்சையும் கேட்காம ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உடனே அவர் அறிவிக்கணும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்லை அறிவு இல்லை. நாங்கள் போக போகிறோம். நானும் எங்கள் தலைவர்கிட்ட பேசியிருக்கிறேன். பேசிட்டு எவிடன்ஸ் கதிரும் சென்று ஆணவ படுகொலை தடுப்புக்கான சிறப்பு சட்டத்திற்கான என்னென்ன தேவைகள் இருக்குது, காரணம் என்ன அப்படின்னு நாங்கள் அஃபிஷியலாக கொடுக்க போகிறோம். இப்போ சோஃபார் ஒரு 15 நாட்கள் ஆயிருக்கு விஜய் அவர்கள். அதனால் இப்போ பாவம், உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம எப்படி இன்னும் ஒரு மாதத்தில் போயிடுவோம். ஏன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல ஆணவ படுகொலை. அப்போ நம்ம சும்மா பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. அதுதான் சட்டம் ஒழுங்கு தான் பெரிய அளவில் இப்போவும் விமர்சனத்துக்குள்ளாகுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. திமுக காலத்தில் இருந்த கூட நல்லாத்தான் இருக்குது. ரைட்டா? இவங்க சும்மா இப்போ வந்து அப்படியே இந்த பெண் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அவங்களுக்கு அதே வேலை தான். ஏற்கனவே பெண் அமைப்பு மருமகன் தான் காலி பண்ணது மாமனாரைய. கரெக்டாக ஏங்க, சென்னையில் வேலை பார்க்கும்போது ஒரு முதல்வரே தோக்குற அளவுக்கு நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்கலைன்னா இவங்களோட கெப்பாசிட்டி தெரியுது உங்களுக்கு. நீங்கள் ஏற்கனவே பல பத்தியில் இருந்துக்கிறீங்க. இப்போ ஒரு பெண் அமைப்பு வேலை பார்த்துச்சு மருமகன். இவங்களுக்கு மற்ற தொகுதியை விட முதல்வர் தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணணுமா இல்லையா? அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் ஏன் ஆரம்ப ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து தொடர்ந்து பின்னடைவு சந்திச்சார்ல, அதிகமான ஓட்டு விசை தோத்தார்ல, ஏறக்குறைய 8000க்கு மேலே ஓட்டு விசை தோத்தார்ல. அப்போ இதை கூட கணிக்க முடியும். நீ என்ன பண்ண போகிற? எல்லாம் பிராடுத்தானா? நான் தான் சொல்கிறேன், ஓப்பனாக வித்தலாட்டேன். அதனால் ஒன்று அங்கே பூரா வந்து தவறான செய்தியை கொடுக்குறது. அந்த SC/ST மக்களுக்கான பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அதெல்லாம் ஓட்டு மாறாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. என்ன சார் இப்படி வேங்க வயல் பிரச்சனை நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்னு அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அது சும்மா அந்த சமூகம், அதை போய் டென்ஷன் ஆகிறீங்க. நீங்களாம் அங்கெல்லாம் போக வேணாம், சும்மா அப்படியே ஜாலியாக இருங்க.
அப்படின்றாங்க. கடைசி பாவம் அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காராம். அவங்க மனைவி இருக்காங்கல்ல, அவங்க நல்ல அம்மா, இவங்க போயிருக்கிறாங்க பெண் அமைப்பு அவங்களு குண்டாவை சேர்த்து எடுத்து மண்ணில் போட்டு விரட்டி விட்டுருச்சான். உண்மைங்க, எனக்கு அங்கே ஆள் இருக்கிறாங்க சொன்னாங்கல்ல, குண்டா சட்டி இருக்குல்லங்க, எடுத்து ஒரே மண்டையில் போட்டு விரட்டி விட்டுருச்சான். ஓடி போயிட்டாங்கல்ல. இப்போ எங்கே நீங்கள் எப்போயாவது பார்த்தீங்களா? மருமகன் எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லை சென்னையில் ஒருத்தர் இப்போ ஜெயிச்சிருக்காங்க, 2 பேர் ஜெயிச்சாங்கல்ல, இன்னொரு ஜெயிச்சு பேர் சொல்ல விரும்பலை. அவர் எங்கே இப்போ ஆளே நீ பார்க்க முடியாது இப்போ. இப்போ எங்கிட்டலாம் வரக்கூடாதுன்னு இருந்துச்சு அந்த அம்மா, அந்த பாக்கெட்டே நீ வரக்கூடாது, எல்லாம் உங்கள் 2 பேரும் நான் தோற்றுருக்க அப்படின்னு. அப்புறம் யாராக இருந்தாலும் ஒரு இங்கே பாருங்கள், அதாவது முன்னாள் தளபதி ஸ்டாலின் அவர்கள், ஏன்னா தளபதின்ற பட்டம் எப்படின்னா செய்ய முடியாதது செய்யணும், நடக்காது நடத்தி காட்டணும், சாத்தியக்கூறே இல்லை அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அதை சாதனையாக மாற்றுவதே தளபதி. நமக்கு நீங்களே சொல்லிட்டீங்க ஆட்சியிலும் மிக அதிகாரத்திலும் கொடுக்க முடியாதுன்னு, நீங்கள் தோற்று போயிட்டீங்க. ஆனால் தளபதி பட்டத்தை உங்கள்கிட்ட நாங்கள் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இப்போ உண்மையான தளபதி இவர் தான், யார்? விஜய் அவர்கள் தான். நான் சொல்கிற யதார்த்தம் தான். அதுக்காக வந்து இந்த 2 தளபதி போய் எங்கேயும் போர்க்களத்தில் போய் போராடலை, ஒரு பட்டப்பெயர் தானே. அப்போ உண்மையிலே ஒரு சாத்தியக்குறி பண்ணியிருக்காருல. 8 பேர் நீ கொடுப்பாங்களாங்க? திமுக காரன் என்னைக்காவது 8 தலித்துகளுக்கு அமைச்சர் போய் கொடுக்க முடியுமா? வருங்காலத்தில் கொடுக்க மாட்டாங்க, தகன்னு எரிஞ்சிடும் இவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவியான்னு. ஏன் அதிமுக கொடுத்துச்சா? கொடுக்கல. இல்லை நீ கொடுத்துருக்குறாப்புலன்னா 2 கட்சியுமே சமூக நீதினு அது சும்மா வாய்ஸ் அவுட்டால் பேசுவாங்க. அதாவது நான் இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த தேர்தல் அரசியலை பந்த அரசியல் பண்ணக்கூடாது. உண்மையிலே நீ மக்களுக்கு உதவணும், நேர்மையா உதவுனா மக்கள் உனக்கு ஓட்டு போடுவாங்க. விஜய் அலையை வந்து நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இப்போ வந்து சவுத் சைடு ஃபுல்லாகவும் வந்து வீச ஆரம்பிச்சிருக்கு. இன்க்ளூடிங் வந்து நார்த் சைடு கூட அவருடைய அலை வந்து போய் சேர்ந்துருக்கு ஆஃப்டர் இந்த தமிழ்நாட்டில் வந்து அவங்க சிஎம் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் தான் வந்து இனிமேல் வந்து ஃப்யூச்சராக இருக்க போகிறாரு. அப்படிங்கும்போது அப்போ இனிமேல் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக தொடர்வார் விஜய் அவர்கள்னு சொல்கிறாங்க. இதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதாவது நான் பேசிய சிவில் இன்ஜினியர்மா, நாங்கள் துபாயில் இருந்தோம். நாங்கள் துபாயிலேருந்து இப்போ நான் அரசியலுக்கு வந்து சில சைட்டுக்கு ஒரு போகும்போது நார்த் இந்தியாக்காரங்க இவர் போட்டா பார்த்துக்கிருந்தாங்களாம், விஜய் போட்டாவை பீகாரிங்க. கூப்பிட்டு கேட்டாப்லே ஏன்டா வேலை பார்க்காம ஏன்டா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு. இல்லை இவர் வந்து தமிழ்நாடு பயங்கரம் வர்றாராம், சாதாரண ஒரு நடிகர் தானா, ஆனால் சிஎம் ஆகிட்டாரா அப்படின்னு பேசினா அவன் மட்டும் இல்லையா டெல்லிக்காரங்களும் பார்க்குறாங்களாம். அதே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, போட்டாவோட அனுப்புனாப்புல. அப்போ இவருடைய வேவ்ஸ் வந்து பரவுது ஒன்று. இன்னொன்று வந்து நல்லா கேட்டுக்கிட்டே முக்கியமானது, அவர் ராகுல் காந்தியோடைய கையை உயர்த்தி பிடிக்கிறார், திருமாவளவனை சேர்ந்திருக்க வேண்டும் என்று அழைக்கிறார், எங்கள் தலைவர் கையும் தூக்கி பிடிக்கிறார். அது மட்டும் அல்லாமல் இஸ்லாமியர் அமைப்போடு சேருகிறார். அப்போ இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது இதோடு சேர்ந்து இந்தியா பூரா பரவி இருக்கிற கம்யூனிஸ்டோடையும் கை கோர்க்கிறார். அப்போ அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றது மறைமுகமாக தெரியுது. ரெண்டாவது அந்த பையன் வர்றது வாய்ப்பு இல்லை. இவர் வந்து வர்றாரா வரலையான்றதை விட எதிரி சரியில்லை, அவன் பூரா சாதி வெறியனாக இருக்கிறான்ல. இப்போ இதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி யார் இருக்கா? அதான முக்கியம். உங்களுக்கு போர்க்களமாக இருக்கட்டும், அரசியல் களமாக இருக்கட்டும், டஃப் கொடுக்கறதுக்கு ஒரு தகுதியான ஒரு தளபதி, முன்னாள் தளபதி ஸ்டாலின், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவங்க பையனுக்கெல்லாம் அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. நான் ஓப்பனாகவே சொல்கிறோமே, இப்போ அவர் வந்து பக்குவம், அவருடைய பேச்சு முறையில் நீங்கள் ஏதாவது குறை கண்டுபிடிச்சிங்களா? பெருசாக நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஓப்பனாகவே தான், நம்ம வந்து மறைச்சு யாரையும் குற்றம் சுமத்த முடியாது. அப்போ அவருக்கு வந்து இன்னும் வயசாயிருச்சு, பெரிய தோல்வி வந்து அவரை நேரம் பாதித்திருக்கு, அதனால் சிக்கல்கள் இருக்குது. அதனால் எதிராளிகள் தமிழ்நாட்டில் இல்லைங்க. தமிழ்நாடு நீ சொன்ன உண்மை, 15 வருஷத்துக்கு அசைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, யாருமே இல்லை. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பம். நன்றி, வணக்கம்.